ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் இன்றைக்கி ஃபுல்லாக எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன், எவ்வளோ சம்பாதிச்சேன்றதும் ப்ளஸ் என்னோடய டைலரிங் ஸ்டோரியும் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம டைலரிங் ஸ்டோரியை சொல்லிடலாம். கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டு எண்டில் இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன தைச்சேன், எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன்றதை நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்ட் 1 பார்க்காதவங்க என்னோடய வீடியோஸில் போய்ட்டு செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கேன்வாஸ் இல்லாமல் மாடல் வைப்பது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ப்ளவுஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 என்னோடய ஸ்டோரி தான் சொல்லியிருப்பேன். பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டு ஒரு நார்மல் ப்ளவுஸும் ஒரு நார்மல் சுடிதார் மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். லைனிங் ப்ளவுஸ் எனக்கு நான் கற்றுக்கல, நானாக தான் ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன். சரிங்களா? அதோட தொடர்ச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃபஸ்ட்டு லைனிங் நான் என்னோடய ப்ளவுஸில் ட்ரை பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொதப்பலாக வந்துச்சு, செகண்டு ட்ரை பண்ணும்போது நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமர் லைனிங் ப்ளவுஸு கொடுக்க ஆரம்பித்தாங்க, தைச்சிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப ப்ளவுஸ்லாம் அதிகமாக வரல. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அவங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக போடுவாங்க. ரொம்ப லூஸானால் ஃபிட்டாக போட மாட்டாங்க. நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கும்போது அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தேன். ப்ளவுஸ் அவங்களோட ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வர சொல்லி அதை ஃபஸ்ட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தேன். போட்டாங்க, ஃபிட்டாக இருந்துச்சு. அப்புறம் கையெல்லாம் ரொம்ப லென்த்தாக வச்சு போடுவாங்க. அவங்க பார்த்தா ஏஜ் கம்மியானவங்க, ஆனால் ப்ளவுஸ் போடுறது பார்த்திங்கன்னா அவங்க ஏஜுக்கும் அந்த ப்ளவுஸுக்கும் சம்மந்தமே இல்லாத இருக்கும். வயசானவங்க ப்ளவுஸ் மாதிரி போடுவாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு யோசித்து கை சின்னது வச்சு கழுத்து கொஞ்சம் பெருசு வச்சு அந்த மாதிரி தைச்சி போட்டோன்னே சூப்பராக இருந்துச்சு. அவங்க போடுறத பார்த்துட்டு ஒருத்தவங்க ஆரம்ப ஸ்டேஜில் போடுற ப்ளவுஸோட டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க கேட்க தானே செய்வாங்க. அப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க, உன்னோட ப்ளவுஸு சூப்பராக இருக்கே, எங்கே தைக்கிறேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து கொஞ்சம் பிக்கப் ஆனேன். அது இல்லாத ஃபஸ்ட்டு நான் மாடல் ப்ளவுஸுன்னு எப்படி தைக்க ஆரம்பித்தேன்னா, 3D கிளிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், தெரியும் இல்லைங்களா. அப்போல்லாம் டச்சு ஃபோன் இல்லை, எப்படி மாடல் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் சும்மா இதுனா கழுத்தில் எதனா ஒன்று கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு நானாக திங்கிங் பண்ணி 3D கிளிட்டர்ஸ்னு அப்போ எனக்கு ஸ்டோர்லேயே கிடச்சிச்சு. 3D கிளிட்டர்ஸை வாங்கிட்டு என்ன பண்ணேன், அவங்க ப்ளவுஸ்லேயே ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸ். சரிங்களா? ஆனால் அப்போ ட்ரெண்டிங்காக அந்த சாரீ இருந்துச்சு, நல்லா சூப்பராகவே இருக்கும். பார்டர் மட்டும் ஸ்லீவில் மட்டும் இருக்கும், ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கும். நான் என்ன பண்ணேன், கோல்டு கலரில் கிளிட்டர்ஸ் என்ன பண்ணேன், நெக்கில் ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் வரைஞ்சி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். அது சூப்பராக இருந்துச்சு. அவங்க போட்டு போனோடனே எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மாடல் ப்ளவுஸுன்றது ஒருத்தவங்க கூட தைக்க மாட்டாங்க. யாருன்னா தைச்சா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிக்காது. நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு டைம் தைக்கும்போது எல்லாருமே என்னடி மாடல் ப்ளவுஸ்லாம் தைக்கிற, யார் தைச்சது, எங்கே தைச்சதுன்னு அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க ப்ளவுஸை பார்த்துட்டு ஒரு 2-3 பேர் சாதா ப்ளவுஸே தைக்க வந்தாங்க. நிறைய கொஞ்சம் ஓரளவு பிக்கப் ஆச்சு. ஆனால் நல்லா பிக்கப் ஆனது பார்த்திங்கன்னா, மாடல் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பெங்களூர்லேருந்து ஒரு நியூ மேரிட் கப்புள் வந்தாங்க. அதாவது நியூ மேரிட்னால் அந்த பொண்ணு பெங்களூர். சரிங்களா? எங்கள் ஊரில் மேரேஜ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு எங்கே ப்ளவுஸ் தைக்கணும்னு தெரிலன்னும்போது அவங்களோட நாத்தனார் என்னோடய ஃப்ரெண்டு. அவங்க இந்த மாதிரி இந்த இடத்துல சூப்பராக தைக்கிறாங்க, நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டாங்க. நான் நல்லா சூப்பராக ஃபினிஷிங்காக தைக்க ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாருக்காக இருந்தாலுமே பக்காவாக வருமானது டவுட்டு தான். ஃபினிஷிங்லாம் பக்காவாக வரணுன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆகும். நீங்கள் அதெல்லாம் நினச்சி நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா, ஐயோ நம்மளுக்கு இப்படி வரலையே, அவங்களாம் சூப்பராக தைக்கிறாங்களேன்னு தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அதனால் தயவுசெய்து ஐயோ நமக்கு நல்லா வரலன்னு மட்டும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க, ஒரு மாடல் ப்ளவுஸ். அப்போல்லாம் மாடல் ப்ளவுஸ்னால் ஒரு சிம்பிள் லேஸ் வச்சுருந்தாலே அது ஒரு மாடல். சரிங்களா? அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட எடுத்துன்னு ஒரு நாட்டு மாதிரி இருக்கும், அது மெல்லிஸாக இருக்கும். அதிலே டிசைன் மாதிரி நெக்கில் ஒரு வி நெக் மாதிரி அதில் ஒரு டிசைன் பண்ணி அந்த ப்ளவுஸுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ கேட்டாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் மாடல் வைப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க.
எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் மாடல் வைக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. சரி நம்ம ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு, ஓகே எந்த மாதிரி வேணும்னு, இந்த மாதிரியே எனக்கு இருந்தால் ஓகே அப்படின்னாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு ஓகேன்னு வாங்கி வச்சுட்டேன். வாங்கி வச்சோடனே எனக்கு ஷாப் அவ்வளோ தெரியாது. அப்புறம் கொஞ்சம் சர்ச் பண்ணேன். எங்கள் ஊர் பக்கத்தில் சிட்டியில் போயிட்டு லேஸ் வாங்கிட்டு வந்தேன். அதே சேம் லேஸ், எனக்கு லக்கு என்னென்னா அதே சேம் லேஸ் கிடச்சிச்சு. பரவாயில்ல அப்படின்ட்டு நினச்சிட்டு, லேஸ் மட்டும் தானே வைக்கிறது ஈஸி. அந்த நெக் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வீ நெக் இல்லைங்களா, வீ நெக்லேயும் கொஞ்சம் வளைவாக வரையும் இல்லைங்களா, அந்த நெக். அப்புறம் ட்ரை பண்ணால் சூப்பராகவே இருந்துச்சு. அதை தச்சு போட்டாங்க, ஃபிட்டிங் சூப்பருங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் மாடல் ப்ளவுஸுன்னு தைக்க ஆரம்பித்தேன். அவங்க பார்த்திங்கன்னா போட்டதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து இது நீ பெங்களூரில் தைச்சியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டு, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை இங்கே தான் தைச்சது, இந்த மாதிரி இவங்க தான் தைச்சாங்கன்னு சொல்லி அவங்க மூலமாக எனக்கு நிறைய பேர் வந்தாங்க. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணேன். ஆனால் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வாங்குகிற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் காமெடியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் வாங்கினது 5 ரூபா. அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருப்பேன், ஒரு ப்ளவுஸுக்கு 5 ரூபா வாங்கினேன். ஆனால் அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா நான் டெய்லரிங் கிளாஸ் போகும்போதே அதாவது நான் கற்றுக்கவே கிடையாது. கற்றுக்கிறதுக்காக ஒருத்தங்க ப்ளவுஸ் தர்றதே பெரிய விஷயம் இல்லைங்களா. அந்த ப்ளவுஸுக்கு நான் 5 ரூபா ஃபஸ்ட்டு வாங்கினேன். அப்புறம் மிஷின் போட்டு தைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வாங்கின ப்ளவுஸுக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா 20 ரூபா. அப்போ வந்து மற்ற இடத்துல வந்து தைக்கிறது வந்து பெரிய டெய்லர்ஸ்லாம் 40 ரூபா வாங்குவாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ட்ரைனிங் தானே, அதனால் நான் ஒரு 20 ருபீஸ் தான் வாங்கினேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்மியாக காசு வாங்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இது மாதிரி இருக்குமா, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுமா, இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணுமா அப்படின்னு நம்மக்கிட்ட பேசுவாங்க. இதுவே நம்ம அவங்க வாங்குகிற ரேஞ்சுக்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். சரிங்களா. 20 ரூபா வந்து ப்ளவுஸுக்கு வாங்குவேன். சாரீ கூடு வச்சு தந்தாலாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து வெறும் 5 ரூபா தான் வாங்குவேன். அதுவே என்கிட்ட வந்து லைனிங் ப்ளவுஸ் தராங்கன்னா சாரீக்கு காசு வாங்க மாட்டேன். இப்போ நினைக்கலாம், என்ன இது வெறும் 5 ரூபா வாங்கினா எப்படி கட் ஆகிடும். எனக்கு அது வந்து எனக்கு கஸ்டமர் பிக்கப் ஆகணுன்றது மட்டும்தான் ஃபஸ்ட்டு எனக்கு என்னோடய மைண்டில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தான் அமௌண்ட்டு. எனக்கு வந்து கஸ்டமர் பிக்கப் ஆகிட்டு எனக்கு ஒரு ப்ளவுஸுக்கு 20 ரூபா கொடுத்தாலும் எனக்கு அது பெரிய விஷயமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தைக்கவே தெரியாது. ஒருத்தவங்க என்னை நம்பி ஒருத்தவங்க ப்ளவுஸ் தராங்க. அதாவது தைக்க தெரியாதுன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க, அதாவது சின்ன மிஸ்டேக்லாம் நிறைய கண்டிப்பாக வரதான் செய்யும். அப்படி இருக்கும்போது நம்மளை நம்பி ஒருத்தவங்க ப்ளவுஸ் தர்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் எனக்கு அந்த 20 ரூபா எனக்கு பெரிய விஷயந்தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒரு காசு கையில் வாங்கி நானும் சம்பாதிக்கிறேன், நானும் தைக்கிறேன் அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் கார்மெண்ட்ஸில் போயிட்டு மந்த்லி சேல்ரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து 3000 சேல்ரி. அந்த 3000 வாங்குறத விட எனக்கு ஒரு ப்ளவுஸுக்கு 20 ரூபா நானாக தைச்சி கையில் கொடுத்து 20 ரூபா வாங்குறது பெரிய ஹாப்பியாக இருந்துச்சு. அதை விட எனக்கு இது ரொம்ப என்ன சொல்கிறது, மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் மாடல் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும்போது இந்த நார்மல் சுடிதார் தைக்கிறத விட அப்புறம் லைனிங் சுடிதார் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போவும் நான் என்ன பண்ணேன், எதை ட்ரையல் பார்க்கணுன்னாலும் ஃபஸ்ட்டு நான் என்னோடய ப்ளவுஸு என்னோடய சுடிதார்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்ப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ரொம்ப முக்கியம் நான் யோசிப்பேன். அதே மாதிரி கஸ்டமர் வந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நான் நல்லா பேசுவேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நம்ம கஸ்டமர் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு சிரித்த முகத்தோடு இருக்கோமோ அவங்களும் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அவங்கக்கிட்டே போய் தப்போன்ற மாதிரி அவங்களுக்கும் தோணும். நம்ம கஸ்டமர் வராங்கன்னா சொல்லுங்கள், நம்ம ஒர்க்கை மட்டும் பார்க்கக்கூடாது, தயவுசெய்து அப்படி இருக்காது. சொல்லுங்கள், ஓகே தைச்சிடுறேன், ஓகே போ, அப்படி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கக்கா, என்னக்கா வேணும், ஓகேக்கா தைச்சிடலாங்க்கா, உங்களுக்கு எப்படி பிடிக்கும், டீட்டெயிலாக கேளுங்க, பேசுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி தைக்கணும்னா அவங்கக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசினா தான் அவங்களுக்கு எப்படி பிடிக்கும், எந்த மாதிரி தைச்சா பிடிக்கும்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அவங்கக்கிட்ட 10 மினிட்ஸ் பேசும்போதே அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவாங்க. இங்கே தைச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம், அவங்க ப்ராப்ளத்தை சொல்லும்போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் இருந்தால் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அந்த மாதிரி நான் டிசைன் தைக்கிறதா இருந்தாலுமே
ஆள் பார்த்து தான் தைப்பேன். ஆள் பார்த்துன்னா நீங்கள் எதுவும் நினச்சிடாதீங்க. இப்போ ஒரு காலேஜில் படிக்கிறவங்க அவங்க அதாவது ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பேன். காலேஜ் படிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா காலேஜ் படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தைப்பேன். காலேஜ் படிக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து லேஸ் வச்ச டிசைன்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க, சரிங்களா. லேஸ் இல்லாமல் இந்த பால்ஸ் டிசைன் இருக்குது இல்லைங்களா, பால்ஸ் டிசைன் அந்த மெட்டீரியல்லே வந்து டிசைன் பண்ணுறது தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதுவே வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கூலி வேலைக்கு போகிறவங்கெல்லாம் வந்து கம்மி ரேட்டில் இருக்கணும், எனக்கு வந்து நல்லா டிசைன் வந்து லேஸ்லேயே டிசைன் பண்ணி தரணுன்ற மாதிரி அவங்க விரும்புவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி தைப்பேன். கொஞ்சம் படித்தவங்க ஓரளவுக்கு நல்ல ஸ்டேஜில் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீட் லுக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் கொஞ்சம் லுக் பார்த்திங்கன்னா அப்படியே நீட் லுக்காக இருக்கணும், அந்த லேஸ் வச்சு கசகசன்னு இருக்கக்கூடாது, அப்படிலாம் விரும்புவாங்க. அந்த மாதிரி ஒரு 3 பேர்கிட்ட நான் பேசுகிறேன்னா அவங்களுக்கும் எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பிடிக்கும்னு நான் திங்கிங் பண்ணி ஒரு ப்ளவுஸும் தைக்கும்போது யோசித்து தைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ரொம்ப லைக் பண்ணி தைப்பேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து +2 முடித்தோடனே என்னை வந்து வீட்டில் வந்து படிக்க வைக்கல. நான் வந்து நர்சிங் படிக்கணும் ப்ளஸ் வந்து போலீஸ் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் ரொம்ப விரும்பினேன். அந்த மாதிரி ஆகணும், என்னை படிக்க வைக்கலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் நான் இப்போ நினைக்கிறது பார்த்திங்கன்னா பரவாயில்ல, நம்மளுக்கு அதை விட இதுதான் பெஸ்ட்டானதுன்னு நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் டெய்லர்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாகவே சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நர்சிங் கேர்ள்ஸ் சொல்கிறேன், நான் பொதுவாக பெண்களை சொல்கிறேன். பெண்களுக்கு வந்து நர்சிங்கோ ஒரு போலீஸோ ஒரு இன்ஜினியரிங்கோ அதெல்லாம் ஆகிறத விட டெய்லரிங்ன்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான தொழில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் இருக்கிற வந்து மகிழ்ச்சி மற்றதில் இருக்குமான்னு தெரியல. நமக்கு ஒரு உடம்பே சரியில்லைனாலும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு நாள் லீவ் போடணுன்னா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. யாரும் நம்மளை வந்து யாருமே எதுக்கு லீவ் போட்டிங்க ஏன் போட்டிங்கன்னு யாருமே நம்மளை கேட்க முடியாது, சரிங்களா. நம்மளுக்கு ஒரு உடம்பு முடியலைனாலும் ஒரு 1 ஹவர் நம்ம ரெஸ்ட் எடுப்போம், ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கி ரெஸ்ட் எடுப்போம்னா கூட நம்ம தூங்கிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படும் போது லீவ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சௌகரியெல்லாம் எந்த தொழிலில் வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக இப்போ இருக்க பொண்ணுங்க யாராக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியாது, அத்தனை பேரில் எத்தனை லேடிஸ் இருக்கீங்கன்னு தெரியாது. இதில் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து இந்த டெய்லரிங்ன்றதை கண்டிப்பாக கற்றுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ப்ளஸ் வந்து இது கூடவே வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேபி பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனி ஒர்க்குக்கு போகிறோம், இல்லை வேண்டாம்மா நீ தேவை, பேபி பிறந்துச்சுல பேபி பார்த்துட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. வீட்டில் கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து கடந்து போகணும். குழந்தையும் தூக்கிக்கிட்டு ஒரு கம்பெனி போக முடியாது இல்லைங்களா, குழந்தையும் பார்த்துக்கணும், ஒரு டெய்லரிங் பார்த்துக்கணுன்னும் போது ஈஸியாக இருக்கும். அதுவே வந்து கம்பெனிக்கு போகணுன்னா ஐயோ பாப்பா இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, குழந்தைங்க என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ சாப்பிட்டாங்களோ அப்படின்னு நம்ம அந்த ஒரு திங்கிங்லேயே இருக்கும். ஆனால் டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீலே கிடையாது. நமக்கு தோணும்போது ஓகே நம்ம குழந்தைய போய் பார்த்துட்டு வருவோம், சாப்பாடு ஊட்டிகிட்டு வருவோம், எதுவாக இருந்தாலும் பார்த்துலாம். இல்லையா நம்ம கடையே வைக்கலைனாலும் வீட்டில் இருந்து ஈஸியாக வந்து ஒரு அமௌண்ட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 ரூபாயாச்சும் நம்ம கண்டிப்பாக வந்து தைக்க முடியும் நம்மளால். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இல்லைக்கா எனக்கு நிறைய ப்ளவுஸ் வரலன்னு சொல்கிறீங்களா, ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு கஸ்டமர் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் மெயினாக, இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் சொன்னால் கூட ஐயோ அவங்க அந்த மிஸ்டேக் சொல்லிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இந்த இதுவே வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. எவ்வளோ பெரிய டெய்லராக இருந்தாலும் சரி, 10 பேர் தைக்கிறோம்னா அதில் ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன வந்து குறைகள் சொல்ல தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் மட்டும் இல்லை, எல்லா டெய்லர்ஸுமே அனுபவிச்சுருக்கோம். எனக்குமே இந்த அனுபவம் இருக்குது. எனக்கு அப்போல்லாம் வந்து ஃபோனுன்றது இல்லை, சரிங்களா. டச் ஃபோன் மெயினாக நான் சொல்கிறது வந்து பட்டன் ஃபோன் இருந்துச்சு, டச் ஃபோன் இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து என்கிட்ட வந்து ஒரு 10 பேர் தைக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க குறை சொல்லுவாங்க. ஆனால் நானுமே என்ன பண்ணுவேன், இந்த 10 பேரில் வந்து 9 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து சூப்பராக இருக்குது ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை அப்படியே மறந்துடுவேன். ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்க இல்லையா, அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். நைட்டு தூங்கும்போதெல்லாம் ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி தயவுசெய்து நீங்களும் யோசிக்காதீங்க. எனக்குமே ஸ்டார்டிங்கில் இது வேண்டாம், நம்ம கம்பெனிக்கு கூட ஒர்க் போயிடலாம், நம்ம யார்கிட்டையும் திட்டு வாங்காத இருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிப்பேன். நிஜமாக சொல்கிறேன்,
எங்கே திட்டு வாங்காத ஒர்க்குன்னு எங்கன்னா இருக்குங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கம்பெனிக்கு போனாலும் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு மேனேஜர்கிட்டயோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு குறைகள் சொல்ல தான் செய்வாங்க. அது நமக்கு பெருசாக தெரிய மாட்டுது. அதுவே அக்கம் பக்கத்தில் ஒரு ப்ளவுஸை வாங்கிட்டு எதனா குறை சொல்லிட்டாங்கன்னும் போது நமக்கு பெருசாக தெரியுது. நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க. ஒரு குறை சொல்கிறாங்களா, அவங்கக்கிட்ட என்ன என்ன மிஸ்டேக் சொல்லுங்கள், போட்டு பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஃபிட்டிங் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேளுங்க. கேட்டிங்கன்னா அவங்க சொல்லும்போது கையோடவே கொடுங்கக்கா, நான் சரி பண்ணி தரேன். சிரிச்ச முகத்தோடு பேசுங்க. அவங்க எவ்வளோ கோவமாக பேசினாலும் பரவாயில்ல. சரி, ஓகே, உங்களுக்கு இதானே மிஸ்டேக்கு, இதுதானே பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க, நான் கையோடு சரி பண்ணி தரேன், சரிங்களா, ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த நிமிஷமே சரி பண்ணி கொடுங்க. உங்களுக்கும் மனசு திருப்தியாக இருக்கும், கஸ்டமருக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். இதை தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன் எப்போவுமே. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி குறை சொல்கிறவங்க நிறைய பேர் வராங்களா, ஒன்றும் பண்ணாதீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண டிப்ஸ் என்னென்னா, நான் ப்ளவுஸ் போட்டு தைச்ச உடனே கஸ்டமர் வந்தால் எனக்கு போட்டு காமிங்க, நான் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், அதுதான் நான் செய்வேன். இல்லை நான் வீட்டில் போய் போட்டு பார்க்குறேன்னு சொன்னாலும், இல்லை பரவாயில்ல, நீங்கள் போட்டு காமிங்கன்ட்டு அதுக்குன்னு தனியாக ட்ரெஸ்ஸிங்ஸ் ரூம் வச்சுருப்பேன். அந்த மாதிரி நீங்களும் வச்சுருங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் அவங்களுக்கு போட்டு காமிச்சோடனே என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறத விட, நான் பேக் சைடெலாம் பார்த்துட்டு எதனா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அவங்களுக்கே தெரியலனாலும் நான் கையோட அவங்க பரவாயில்ல போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நான் நினைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கஸ்டமர் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கணும்னு தான் நான் விரும்புவேன். அதனால் கையோடு வந்து அதை சரி பண்ணி கொடுத்தா தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது இல்லாமல் அவங்க முன்னாடி நடந்து அந்த ப்ளவுஸ் போட்டு போகிறாங்க, எப்போயாவது நான் பார்க்குறேன், அந்த ஒரு மாடல் ப்ளவுஸோ சாதா ப்ளவுஸோ நான் தைச்ச ப்ளவுஸ் போட்டு போகிறாங்கன்னு நான் பார்க்குறேன்னு எனக்கு அது பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது மனசே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. அவங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன சொல்லுவாங்க, நான் இந்த ப்ளவுஸ் போட்டு போனேங்க, எனக்கு ஒரு 10 பேருக்கு இந்த ப்ளவுஸ் எங்கே தைச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் உங்களை தான் சொல்லியிருக்கேன்னு அவங்க சொல்லும்போது நமக்கு அதை விட என்ன ஹாப்பி இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் வந்து ரொம்ப டீட்டெயிலாலாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் டீச்சர் வந்து சும்மா ஓரலாக தான் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நான் கற்றுக்கிட்ட கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சென்டர் மாதிரி ஃபாரினர்ஸ் ஹெல்ப் பண்ணி அதில் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் டீச்சர் ஒரு நாள் கூட, நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களான்னு தெரியாது, எங்கள் மிஸ் வந்து ஒரு நாள் கூட மிஷினில் உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்தளவுக்கு டெவலப்மெண்ட் ஆனதுக்கு காரணமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்து என்னோடய ப்ளவுஸ் வச்சு நிறைய ட்ரையல் பார்ப்பேன். அதுதான் மெயின் ரீசனே. அதனால தான் நான் இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் வந்திருக்கேன். நான் இப்போல்லாம் தைக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய என்கிட்ட ஒரு 20 பேர் வராங்கன்னா அதில் யாராவது ஒருத்தவங்க தான் சின்ன மிஸ்டேக் சொல்லுவாங்க. அதையும் கையோடு சரி பண்ணுறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கஸ்டமர் மற்றவங்கிட்ட போகவே மாட்டாங்க. உண்மையை சொன்னேன்னா என்கிட்ட ஒரு டைம் தைச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு டெய்லர் பார்க்கவே மாட்டாங்க, எனக்கு தான் கால் பண்ணுவாங்க. என்ன எங்கே இருக்கீங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் 1 மந்த் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் தான் ப்ளவுஸ் தைச்சி தரணும், அப்படி தான் பேசுவாங்க. அதுவே எனக்கு அதுவும் ரொம்ப அன்பாக பேசும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுங்களா. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா நம்மளை விடவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த ப்ளவுஸ் இப்போது இந்த வீடியோவில் என்ன ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நார்மல் ப்ளவுஸு. டோட்டலாக நான் எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இடையில வந்து கஸ்டமர் வந்தாங்க. கஸ்டமர் வந்துட்டு அவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட் டைம் என்கிட்ட தைக்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வந்து ட்ரையல் பார்த்துருங்க, கொஞ்சம் போட்டு பாருங்கள், ஃபிட்டிங் ஓகேன்னா அடுத்த ப்ளவுஸ்லாம் நான் தைச்சி தரேன். ஃபஸ்ட்டு எப்போயுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ப்ளவுஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு பேபிக்கு தான் ட்ரெஸ் தைச்சாங்க. அவங்களுக்கு ஃபிட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லைங்களா. அதனால் நான் ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைச்சி தரேன், அதை நீங்கள் போட்டு பாருங்கள். எதனா ஃபிட்டிங் ப்ராப்ளமாக இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற ப்ளவுஸ் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி தரேன்னு சொன்னேன். அவங்க போட்டு பார்த்தாங்க. ஓகேக்கா, எந்த ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணிவிடுங்க, கட் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறதுக்கு லேட் ஆகிடுச்சி. இதில் வந்து 2 நார்மல் ப்ளவுஸும் இந்த வீடியோவில், ஒரு லைனிங் ப்ளவுஸு, இன்றைக்கி 2 நைட்டி ப்ளஸ் வந்து ஒரு 5 சாரீ கோட் அடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக இன்றைக்கி ஃபுல் ஒர்க் இது மட்டும்தான். இன்றைக்கி ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு நான் ரேட் எவ்வளோ வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா 90 ரூபா. ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு 180 வாங்குகிறேன். நைட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா தான் வாங்குகிறேன்.
ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு ரேட் இருக்கும். உங்கள் ஊர் சைடில் எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கமெண்ட்டில். நான் வந்து இன்றைக்கி தைச்சது டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா, டோட்டலாக இன்றைக்கி நான் தைச்சது வெறும் 510 ரூபா தான். எனக்கு இருந்தாலுமே ஒரு 300 இருந்தால் கூட எனக்கு பெரிய காசு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு இன்றைக்கி நான் மிஷினில் உட்கார ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா, நான் ஷாப் வச்சுருக்கேன். ஷாப்புக்கு வந்ததே பார்த்திங்கன்னா டைம் வந்து 11 ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுத்துட்டேன். ஃப்ரைடே இப்போ உங்களுக்கே தெரியும், வீட்டு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும், வீடு கழுவுறது அப்படின்ட்டு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் 11 மணிக்கு வந்து கஸ்டமரையும் அட்டென்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் அப்போ தான் நான் கட்டிங்கும் பண்ணேன். ஃபஸ்ட்டு நாள்லாம் கட்டிங் பண்ணி வச்சுட்டு போல் ப்ளவுஸ் கட்டிங் போட்டுட்டு வீட்டு வேலையும் முடிச்சுட்டு நான் ஒரு 510 ரூபா எடுத்திருக்கேன்றது எனக்கு அது பெரிய விஷயந்தான். நான் காலையில் வந்து 11 மணிக்கு வந்தேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா 6 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த டைமுக்குள்ளே நான் ஒரு 510 ரூபான்றது எனக்கு பெரிய விஷயந்தான் இல்லைங்களா? ஒரு கம்பெனி ஒர்க்குக்கு போனோம்னா ஒரு டைமிங் மெயின்டைன் பண்ணணும். டைமிங் என்னும்போது கரெக்டாக 9 மணிக்கெலாம் உள்ளே என்ட்ரி இருக்கணுங்க. 6 மணிக்கு தான் நாங்கள் விடுவோம். இதில் இடையில வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கணுனாலும் முடியாது. லன்ச் டைம் பார்த்திங்கன்னா 1/2 hour. இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஒர்க்குக்கு போகும்போது எவ்வளோ மிஞ்சி போனால் தந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 300 350 ரூபா. இதுவே நான் சொல்கிறதே ரேட்டு ஜாஸ்தி தாங்க. இந்த அமௌண்ட்டு தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதுவே ஒரு டெய்லரிங் தொழிலுன்னும் போது உங்களுக்கு இதில் நான் வந்து சாப்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்தேன். இதில் நம்ம ரெஸ்ட்டுன்னும் போது ரெஸ்ட்டும் எடுத்துக்கலாம், கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் பேசிக்கலாம், நமக்கும் ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். யாரும் நம்மளை எந்த கொஸ்டினும் கேட்க முடியாது இல்லைங்களா? கண்டிப்பாக பெண்கள் எல்லோரும் வந்து டெய்லரிங் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்போ கிளாஸ் போகலனாலும் கிளாஸ் போங்க, போய் கற்றுக்கோங்க. இது ரொம்ப எந்த இந்த ஏஜுக்கு தான் கற்றுக்க முடியும், இந்த ஏஜுக்கு கற்றுக்க முடியாது அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. எந்த ஏஜாக இருந்தாலும் கற்றுக்கலாங்க. நீங்கள் 40யாக இருந்தாலும் சரி, 50யாக இருந்தாலும் சரி, எந்த ஏஜில் வேணாலும் கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும், உங்களாலேயும் ஜெயிக்க முடியும். சரிங்களா? நான் இப்போ எடுத்துருக்கிறது தான் லைனிங் ப்ளவுஸு. அந்த லைனிங் ப்ளவுஸ் தைச்சேன். 2 நார்மல் ப்ளவுஸு. சாரீக்கு பார்த்தீங்கன்னா நான் 20 ரூபா வாங்குறேங்க. 5 சாரீ, 2 நைட்டி. இது மட்டும்தான் இன்றைக்கி நான் தைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.